ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது அடுத்தடுத்து நிகழப்போகுது, மேலும் எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இனி மாற்றங்கள் மட்டும்தான் ஏற்பட போகுது. சொல்லப்போனால் மாற்றங்களை தாண்டி ஏற்றங்களை மட்டுமே நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு தான் சொல்லணும். பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரியே இடையே அந்யோன்யம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குன்னு பார்க்கும் பொழுது விருச்சிகராசினியர்களுடைய குடும்பத்தில் புதிய வரவுகளானது இருக்குது. சுபகாரியங்களும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்ல ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த டைமில் அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக போக சொல்லுங்கள். அப்பா அம்மா தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அழைத்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இப்போது அவங்களுக்கு அந்த அரவணைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் பூர்வீக கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போக முடியல அப்படின்னா கூட போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக போயிட்டு வர்றது நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கிராம கோவிலில் இருக்கக்கூடிய தேவதைகளை வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தில் சொத்துக்கள் கிடைக்கிது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கி போடுங்க. அதை வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. கூட வேலை செய்யக்கூடியவங்க சதி செய்வாங்க தான். இருந்தாலும் கவனமாக தான் இருக்கணுங்க. நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். சொல்லப்போனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சியம் ஏற்படுங்க. ஆடை ஆபரணங்கள் இப்படி எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முதலீடுகளையும் நீங்கள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு நல்ல செய்திகளாக தான் இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா கூட ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு விதமான மனசில் இருக்கக்கூடிய அந்த மன பயமானது நீங்கள் போகுது. ஸோ இப்போது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கூட காத்துட்ருக்குன்னு சொல்லணும். சொல்லப்போனால் உங்களுடைய சொத்து மதிப்புகளும் கூட உயர ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் நிறைய பயணங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய பயணங்கள் இன்னுமே கூடுதலாக தான் இருக்கும். வழக்குகள்லையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது பார்த்து கவனமாக செய்யுங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அது மாதிரியான உதவிகளை செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை பயன்படுத்துங்க. அது உங்களுடைய கர்மாக்கள் அளிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் எதுலேயும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இனிமேட்டுக்கு நீங்கள் எதில் வேணாலும் கலந்துக்கலாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் இனிமேட்டுக்கு கிடைக்க போகுது. ஸோ புதிய முயற்சிகள் நீங்கள் எது எடுத்தாலும் அது கைகூடி வரும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் எல்லா சூழ்நிலைகளிலுமே நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்க போகுதுன்னு சொல்லணும். ஸோ கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிமேட்டுக்கு உங்களுக்கு அதில் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக மாறுங்க. அதே மாதிரி கடன்கள் அப்படின்றது அடைக்கிறதுக்கான சரியான நேரமும் கூட இதுதான். அதனால் சரியான நேரத்தில் நீங்கள் கடன்களை அடைக்கும் பொழுது தான் அந்த கடன் சீக்கிரமாகவே அடைக்கும். அதனால் இந்த டைமில் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய சவால்கள் போட்டிகள் இப்படி எல்லாமே உங்களை நோக்கி வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சாதுரியமாக சமாளிக்க வேண்டிய ஒரு நேரம். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கடி கோவில்களுக்கு போங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க.
இல்லைன்னா உங்களுக்கு கோவில் திருப்பணிகளில் எதுவும் பணிகள் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் செய்யுங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னா அதையும் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவும் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும். மனசில் சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய மனசில் வந்து சஞ்சலம் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடல்லையும் பாதிப்புகள் வந்துடும். ஸோ உடல் வந்து பாதிப்படையாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு மனசில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் சளி தொந்தரவுகள், தொற்று நோய்கள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் வாரி கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். விருச்சிக ராசியும் சரி, இல்லைனா லக்கணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க, பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் இந்த டைமில் நீங்கள் கோபத்தை காட்டாதீங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அதாவது உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்களும் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வகைகளில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும்னா, ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இல்லைன்னா தொற்று நோய்கள், வயிறு தொடர்பான பாதிப்புகள், ஜீரண கோளாறுகள் இது மாதிரி ஏதாவது ஏற்படலாம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது. பணவரவு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுதியான முதலீடுகளை செய்து மகிழ்ச்சி அடைய முடியும். தனவரவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படி உயர்ந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுதும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக வந்து மாற ஆரம்பிச்சிடுங்க. ஸோ முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் நிறைய வித்தியாசங்களை வந்து பார்க்கலாம். உங்களுக்கே அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ விஷுவலாகவே நீங்கள் அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கனவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வங்களுடைய கனவுகள் தான் அடிக்கடி வரும். அதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுடைய கனவுல எந்த தெய்வங்கள் இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யோகம் தரக்கூடிய அற்புதமான அமைப்பு தாங்க. ஸோ குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடயே இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மட்டும் மறக்காமல் செய்துகிட்டே இருங்க. ஸோ வீட்டில் இருக்கீங்க, உங்களுடைய கணவர் வீட்டில் இருக்கீங்கன்னா கணவருடைய குலதெய்வத்தையும், அப்பா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தந்தையுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். நல்லது எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக அதற்கான காலங்கள் வந்து நெருங்கியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய யோக பலன்கள் இருக்குங்க. அதிக அளவில் கிடைக்கும். அதுவும் சொல்லப்போனால் குருவுடைய பார்வை உங்களுக்கு இல்லை தான், ஆனாலுமே கூட நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. அப்பப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் ஒரு விதமான பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பதட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அறுபடை கோவில்களுக்கும் போய் தரிசனம் செய்யுங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்ற ஒரு கடவுள். அதாவது செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இரத்த பந்த உறவுகளும் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். அவங்களாம் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்களும் குரல் கொடுக்கணும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அவங்க கண்டிப்பாக துணையாக நிற்பாங்க. ஸோ அதனால் இரத்த பந்த உறவுகளை மட்டும் பகைத்துக்காதீங்க. நிறைய ப்ரெஷர் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்குமே சந்திரனுடைய பார்வை வந்து கிடைக்கிறதுனால எதிர்பாராத நட்புகள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த எதிர்பாராத நட்பு உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாக வந்து காணப்படுங்க. அதே மாதிரி எதிர்பாராத தனப்பிராத்தமும் இருக்குது. ஸோ முக்கியமான ஆவணங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்காம இருக்குன்னா கூட இப்போ அது உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க. நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இப்போ நீங்கள் வெளிவருவீங்க. ஏதாவது ஒரு முருகன் கோவில் இல்லைனா மலை கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான கிரகம். அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய பெரிய அளவிலான ஏற்றங்கள் நீங்கள் பார்க்க முடியும். தானங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த எளிமையான மற்றும் ஒரு பரிகாரமாக இருக்குங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் நிச்சயம் வாங்க முடியும். விலையுயர்ந்த பொருட்களாக இருக்கக்கூடிய ஆபரணங்கள், ஆடைகள் இப்படி எல்லாமே வாங்குவீங்க. கேட்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கடனும் கிடைக்கும். ஸோ கடனாக கூட உங்களுக்கு பணம் வந்து உடனே கிடைச்சிடுதுன்னா வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதையும் உங்களால் இமீடியட்டாக வந்து செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்திலே அது வந்து நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வருங்க. ஆனால் கண்ணாடியை வாங்கி நீங்கள் யாருக்காவது தானம் செய்கிறதா வந்து வேண்டிக்கோங்க. அதாவது கண்ணாடி தானம் செய்வதாக வேண்டிக்கும் பொழுது
இன்னுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன விஷயத்துக்காக வேணாலும் இந்த வேண்டுதலை வைக்கலாம். கண்ணாடி வாங்கி தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன்கிட்ட வைங்க. உங்களுக்கு இஷ்டமான இறைவன் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்கக்கிட்ட வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மென்மேலும் நிறைய பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்துக்கோங்க. இது இந்த காலகட்டங்களில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரம் தான். அதாவது ஜோதிட கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த ஏப்ரல் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருந்திருப்பீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான உத்வேகங்கள் எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியான ஒரு முயற்சியில் இறங்கியிருப்பீங்க. உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கெல்லாம் நல்ல வலிமை கிடைச்சிருக்கும். நல்ல வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வழிகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்க